வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் ரோல் கூடையோட ஃபுல் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒன் ரோல் கூட நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாஸ் வேரில் மேக் பண்ணியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் நான் வந்து ஒன் ரோலில் அந்த கூடையை வந்து மேக் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போடணும் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எப்படி கட் பண்ணணும், எப்படி பேஸ் எப்படி மேக் பண்ணணும், அப்புறம் எப்படி இந்த ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் நீட்டாக அந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து ஒன் ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டிலுக்கு வந்து இதுக்கு வந்து ரெடிமேட் ஹேண்டில் போட போகிறேன். அதை வந்து தனியாக ஒரு வீடியோவில் தரேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஒன் ரோலில் இந்த கூடையோட மெஷர்மெண்ட் எப்படி போடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போடாமல் நம்ம இந்த கூடையை போடுறதுனால இன்னர் வியூ நம்ம பார்க்குறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பிகினர்ஸ் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கூடையோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு ரோலில் ஆப்பிள் பிராண்டு கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன் நான், கோல்டன் கலரில். ஸ்டீல் ஸ்கேலில் அளந்துக்கோங்க. சிசர்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த கட்டியிருப்பாங்க வயரில், அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வயரில் கட் பண்ணாமல் அந்த கட்டியிருக்க அந்த வயரை மட்டும் நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ஹோல் வழியாகவே இன்னர் வயரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணணும், பேஸ் எல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சிக்கு இல்லாமல் வர்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 5 அடியில் 20 வயர் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் அளக்கணும். நான் ஸ்டீல் ஸ்கேலில் தான் அளந்திருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 5 அடி அளந்துக்கோங்க. ஒரு வயர் நீங்கள் அளந்துட்டிங்கனாலே அதிலிருந்து நீங்கள் மிச்சம் இருக்க எல்லா வயரையும் அளந்துக்கலாம். அந்த வயரை வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க. பார்த்திங்களா, இன்னர் வயர் எப்படி பாருங்கள், உள்ளேருந்து நம்ம எடுத்ததுனால அப்படியே சிக்கு விழாமல் நம்மளுக்கு நீட்டாக வந்து வந்துடுது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம வந்து இன்னர் வயரை வந்து இந்த மாதிரி எடுத்துக்க சொல்கிறது. இது மாதிரி எல்லா வயரையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் இந்த கூடைகளை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு இல்லாமல். நான் பாருங்கள், இப்போ நம்ம பேஸ் போட போகிறோம். 20 வயர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேஸ் வந்து 9 லைன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதை ஈவனாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, அதை என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி அந்த 2ஆக மடித்து வச்சுக்கோங்க பாருங்க, அந்த அளவுலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு அரை அடி வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கி எப்படி நான் வைக்கிறேன்றதை பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பேசிக் நாட் நம்ம வந்து போட போகிறோம். நம்ம அந்த வயர் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அரை அடி விட்டுட்டு அளந்தோம் பார்த்திங்களா, அந்த வயர் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கணும். இப்போ இந்த சைடு எடுத்து போடுறப்போ அந்த சைடு லெஃப்ட் சைடில் வரணும். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரன்னிங் வயர் வந்து அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு ரைட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவே ஃபஸ்ட்டு லைன் சென்டர் லைன் போடுறப்ப அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து வயர் வந்து கரெக்டாக பத்தும். இப்போ ஒரு நாட்டு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து இதே மாதிரி தான் எல்லா நாட்டுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஈவனாக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரன்னிங் வயர் இருக்கான்னு பார்த்துட்டு அதிலேருந்து நீங்கள் எடுத்து அந்த சைடில் எடுத்து நீங்கள் வயரை ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீடியோ பார்த்தாலே எப்படி நான் வயரை வச்சுருக்கேன், எந்த மாதிரி நான் அந்த நாட்ஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். நாட் போடுறப்பே நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. கிளாஸ் வயரில் கூடைகள் மேக் பண்ணாலும் நல்லா ஸ்ட்ராங்காக வருது நம்மளுக்கு. இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா வயரையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நான் பாருங்கள் 20 வயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணணும்ல, எப்படி கட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அளந்துட்டு விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வயரை இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது வந்து சென்டர் லைனு. நம்ம கூட வந்து ஒரே கலரில் போடுறதுனால நம்மளுக்கு எந்த சைடு நம்மளுக்கு ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் அந்த மாதிரி டவுட் வருன்றதுக்காக அந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் ஈவனாக கூடைகள் வந்து மேக் பண்ண முடியும் நம்ம பேஸு. இந்த மாதிரி சிக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து விட்றணும். இப்போ முறுக்கி தான் வரும் இந்த நார்மல் நாட்டு போடுறப்ப, அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் திரும்ப பேஸ் போடணும். இப்போ செகண்ட் லைன் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம அந்த சென்டர் லைன் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, திரும்ப அந்த இதை நீங்கள் வந்து அளந்துக்கோங்க. நீங்கள் இந்த 9 லைனும் போட போகிறதுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பேட்டர்ன் இதே மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்துட்டு இப்போ நீங்கள் நார்மல் நாட் நீங்கள் போடணும். இப்போ இது சென்டர் லைனு, மேலே 4 லைனு கீழே 4 லைன் நம்ம வந்து போடணும்.
இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி தாங்க எல்லா கூடைகளுக்குமே நீங்கள் வந்து பேஸ் போடணும். எப்பயுமே வந்து சென்டர் லைன் வந்து இருக்கும். அப்போ நம்ம 9 லைன்னா அப் சைடில் ஒரு 4, டவுன் சைடில் ஒரு 4, அந்த மாதிரி தான் நம்ம பிரித்து போடணும். நிறைய பேருக்கு வந்து அப் சைடில் 4 போடுறோம், டவுன் சைடில் எப்படி 4 போடுறதுன்னு தெரியாது. அதையும் நான் வந்து காமிக்கிறேன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பாருங்கள், அப் சைடில் இப்போ 4 போட்டாச்சு. இப்போ நம்ம திரும்ப இந்த பின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த சைடில் நம்ம 4 போடணும். எப்படி போடணும்னா இந்த கூடையை வந்து இப்படி திருப்பிடுங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி திருப்பிட்டு இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ இந்த சைடில் ஒரு 4 கிடச்சிரும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து பேஸ் வந்து 9 லைன் கிடச்சிரும். இந்த மாதிரி தான் எல்லா கூடைகளுக்குமே நீங்கள் வந்து நார்மல் நாட்டுக்கு நீங்கள் பேஸ் போட்டுக்கோங்க. நம்ம அந்த அரை அடி விட்டது வந்து பேஸ் வந்து 9 லைனுன்றதுனால தான். இதே இது வந்து நீங்கள் வந்து பேஸ் வந்து 11 லைன், 13 லைன், 15 லைன் பெரிய கூடைகளுக்கு போக போக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைடு வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து வயர் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி நான் வந்து சொல்கிறது. இதே மாதிரி நீங்கள் பேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது தாங்க பேஸ் வந்து இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து போடணும். ஒவ்வொரு தடவையும் நாட்டை வந்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கூட நல்லா ஸ்டிஃபாக சூப்பராக இருக்கும். நான் இப்போ 9 லைனும் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடையாளம் பண்ணதுக்கு இந்த சைடில் 4, இந்த சைடில் 4, நம்ம இப்போ 9 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இனிமேல் இந்த பின் தேவையில்ல, கழட்டிட்டு நம்ம வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. இந்த குச்சி எப்படி சொருகணும் அப்படின்றது தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். எந்தெந்த மாடலில் நம்ம குச்சி சொருகிக்கலான்னு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. குச்சி சொருகிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் வந்து குச்சி சொருக சொல்கிறது. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர் கிளாஸ் வேரில் இந்த கூடை மேக் பண்ணுறப்ப சூப்பராகவே கூடை வந்து ஃபினிஷ் ஆகி வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாக இப்போ குச்சி சொருகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி வயர் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வயரை கெட்டி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அவுந்து வராமல் இருக்கும். இல்லைன்னா சிக்கு விழுகிறப்ப நமக்கு ஈஸியாக அதை உருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சமாக நம்ம ரன்னிங் வேரில் விட்டுட்டு இப்போ நம்ம ஹைட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு நாட் நம்மளுக்கு போகுது பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாட்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போட போகிறோம். ஸோ அங்கேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்படியே நாட் வந்து கண்டினியூஸாக போட போகிறீங்க. இதுக்கு வந்து 4 கார்னர் வந்து நம்ம டர்ன் பண்ணணும். ஒவ்வொரு குடைகளுக்குமே 4 கார்னர் வந்து நம்மளுக்கு டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நார்மலாக நம்ம நாட் போடுறப்ப நம்மளுக்கு வந்து டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்கும். இந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு லைனில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது தெரியும். நான் உங்களுக்கு இப்போ போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது வரைக்கும் நான் பாருங்கள் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு நாட்டை உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு கார்னர் டர்ன் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்கா? இப்போ இது ரன்னிங் வயரு இதில் போட போகிறோம். இதில் இப்போ போடுறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ கார்னர் டர்ன் எப்படி வந்திருக்குன்னு. அந்த ஷேப் பார்த்திங்களா, ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கா. மற்ற இடத்துலலாம் பாருங்கள் டைமண்ட் ஷேப் வந்திருக்கும். இதுதான் வந்து கார்னர் டர்ன். இதே மாதிரி உங்களுக்கு 4 இடத்துல வந்து வரும். இப்போ நம்ம நார்மலாக நம்ம போடுறதுனால இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் ஒரே கலரில் போடுறீங்க அப்படின்றதுனால. இதே இது வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும், லைன் பேஸ்கெட் மாடல், செக்குடு மாடல் இந்த மாதிரி போடுறப்ப கண்டிப்பாக ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் வந்து கூடைகள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஏணிப்படி முடிச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லா கார்னரையும் நான் வந்து டர்ன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கிட்ட வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ அந்த ஒரு லைன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சோண்டு விட்டுட்டு ஆரம்பித்தோம் பார்த்திங்களா, அந்த நாட்டு. அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிடணும். அதை உள்ளே அதை கொஞ்சோண்டு விட்டுட்டு ஆரம்பித்தோம் பார்த்துங்க, அந்த வயரை மட்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்த லைன், அடுத்த வயரில் நம்ம நாட் போடணும்ல, அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த இடத்துல போடுறப்ப இப்போ செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கேப் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ
நீங்கள் அடுத்த லைன் வந்து இப்போ செகண்ட் லைன் ஆரம்பிச்சாச்சு. முதல் லைன் போட்டோம், இப்போ செகண்ட் லைன். இதே தாங்க, இனிமேல் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து எண்ணிக்கோங்க. நம்ம வந்து 18 லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சிருக்கோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் எண்ணிக்கோங்க. நம்ம அவ்வளோதான். நம்ம வந்து வயரும் வந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் நம்ம அளந்து. ஸோ அவ்வளோதான் வரும் இந்த வயருக்குமே. கரெக்டாக வந்து 1 ரோல் வந்து எனக்கு வந்து இந்த கூடைக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கைப்பிடிக்கு இல்லாமல் சொல்கிறேன். கைப்பிடிக்கு இல்லாமல் 1 ரோலில் நீங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கூடை வந்து நீட்டாக மேக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கார்னர்லாம் வந்து டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 18 லைன் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணி நான் முடிச்சிருக்கேன் நான். இப்போ வந்து அந்த ரன்னிங் வேரை வந்து கட் பண்ணிக்கோங்க. சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, மிச்சமாக எனக்கு இவ்வளோ வயர் தான் இருக்குது. ஒரு ரோலில் எனக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. ஹேண்டிலுக்கு வந்து நான் ரெடிமேட் ஹேண்டில் போட்டுருவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம கொஞ்சோண்டு விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, விட்டுட்டு இப்போ கட் பண்ணோம் பாருங்கள். அந்த வயரை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடணும், சொருகிடணும் நீங்கள். அப்படின்னா தான் வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து சொருக முடியும். அதுக்காக இந்த மாதிரி நீட்டாக உள்ளே இழுத்து நீங்கள் சொருகிடுங்க. உங்களுக்கு வந்து சொருக கஷ்டமாக இருந்துச்சுன்னா கார்னரை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சொருகுனீங்கன்னா ஈஸியாக வந்து வயர் வந்து இன்சர்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எப்படி சொருகணும்னா 1 2 3 தேர்ட் நாட்லேருந்து நம்ம வந்து சொருகணும். வயர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கரெக்டாக மிச்சமாக இருக்குதுன்னு இந்த 5 அடி எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து போதும். 3வது நாட்டில் இப்போ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எல்லா வயரும் அதே மாதிரி தான் நீங்கள் நீட்டாக இன்சர்ட் பண்ணிடுங்க. எப்படி இந்த வயரை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஹேண்டில் வந்து நான் வந்து ரெடிமேட் ஹேண்டில் தான் நான் வந்து போட போகிறேன், அலுமினியம் ஹேண்டில். அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் வந்து இந்த கூடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கூடைகள் வேணும், ஏதாவது டவுட் இருக்குது கூடைகளில் பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் ஏணிப்படி முடித்து போட்டு நீங்கள் வந்து கூடைகள் வந்து கற்றுக்கோங்க. அப்படின்னா தான் இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து நீங்கள் வந்து கூடைகளில் வந்து நீங்கள் போட முடியும். இந்த அருங்கோண கூடை, டியூபு கூடை, இந்த மாதிரிலாம் போடுறப்ப லைன் பேஸ்கெட், செக்குடு டைப்லேயே வந்து நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் உங்களுக்கு வந்து கூடையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால தான் வந்து ஏணிப்படி முடிச்சும் போட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த முடிச்ச லேடர் நாட்டும் எப்படி போடுறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்லாம் எப்படி வந்திருக்கு, கரெக்டாக இருக்குதா அப்படின்றதே எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வயரையுமே நீங்கள் வந்து சொருகிடணும். அப்படியே லெஃப்ட் சைடாகவே நீங்கள் சொருகிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக அந்த மாதிரி சொருகி முடிச்சிடலாம். நிறையா பாருங்கள், டிஃப்ரென்ஸே இல்லை பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. உள்ள இன்னர் வியூவும் பார்த்திங்கன்னா அந்த லேடர் நட் போடாமல் நம்ம போட்டோம்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நிறைய பேர் வந்து பால் பாக்கெட்லாம் வச்சுக்கலாம், இல்லாட்டினா உள்ள அந்த இன்னர் வேர் வந்து கிழிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரதும் பார்க்கலாம் அப்படின்னு மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.